விஜய் காவேரியை பிரித்து வச்சு விகா ஃபேன்ஸை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அட போதுங்கப்பா நிறுத்துங்க, இனியும் நம்ம விஜயை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும்னு தோணுது. பாவங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு காவேரி இல்லாமல். அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, எப்பயுமே ஒரு பெண்ணு தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கூட ரொம்பவே ஈஸியாக அழுதுடுவாங்க. ஆனால் ஒரு ஆண் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அழமாட்டாங்களா. அவங்களால முடியாத பட்சம், அவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு கஷ்டம்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை பார்க்குறோம். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா விஜய் இந்த நிலைமையில பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக தான் காவேரி குடும்பம் இப்படி பார்த்தீங்கன்னா நன்றி கெட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. கான்ட்ராக்ட் அது மட்டும்தான் விஜய் பண்ண தப்பு. அதை தவிர எதுவுமே கிடையாது. எந்தளவு நம்ம காவேரியை அவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தாங்களே, அது எல்லாமே பொய்யா இப்போது. எதுக்காக அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. பாவம் அவர் நாய் மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கூட அவங்க மனசு இறங்கலைன்னா அவங்களாம் என்னதான் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோணுது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி மொத்த ஃபேமிலி மேலே கோவம் தான் வருது. ஏன் காவேரி மேலே கூட கோவம் தான் வருது. ஏன்னா காவேரி எதுக்காக தான் இப்படி அமைதியாக இருக்காங்க. இப்போ இந்த டைம்லாம் அவங்க அமைதியாக இருக்கதே ரொம்பவே தப்பு. விஜய்க்காக பேசணும். விஜய் படுற கஷ்டம், அவர் சிந்துற கண்ணீர் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துமே இப்படி அமைதியாக இருக்குது. போங்க என்னத்த சொல்ல, அந்தளவுக்கு வெறுப்பாகுது. எந்த இடத்துலலாம் பேசணுமோ அந்த இடத்துல காவேரி எப்போயுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த வெண்ணிலா வந்தப்பையும் அப்படி தான். அந்த வெண்ணிலா கிட்டேருந்து நம்ம விஜய் நடந்துக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க. அந்த இடத்துலையும் பேசிக்க மாட்டான், பேசவே இல்லை. அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்போ இந்த மாதிரி அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க. இதாங்க காவேரி கிட்ட பிடிக்காத விஷயம். பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க. என்னத்தை தான் சொல்ல. பாவம் விஜய் தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. கடைசி நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலா வேறு குட்டையை குழப்பி விட்டுட்டாங்க. இவங்க வேறு பார்த்திங்கன்னா ஐயோ எதுக்காக தான் வந்தாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ போராடினாரு. இவங்க வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் இன்னுமே பார்த்திங்கன்னா காவேரி குடும்பத்துக்கு கோவம் தான் வருது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம விஜய் சைலண்ட் ஆகிட்டார். அது வரைக்கும் அவ்வளோ காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா ஏதோ குட்டி பட போன மாதிரி அப்படியே பம்மிட்டார். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. ஏன்னா அது ஒரு ஷாக் ஆகிடுச்சு. திடீர்னு நம்ம வெண்ணிலா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிக்கும்போது அவரால் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல. அவர் மேலே என்னதுங்க தப்பு சொல்ல. அந்த வெண்ணிலாவை வீட்டில் வச்சதான் பெரிய தப்பு. இப்போயுமே இதை வச்சு தான் அவங்க காவேரியோட ஃபேமிலி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ப்ரொமோ கூட பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம எதிர்பார்த்த விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா காவேரி விஜயை பார்க்குறதுக்காக கடைசியாக வராங்க. அந்த சாவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் வர சீன் எதுவுமே காட்டலை. அந்த டைமில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கும். ஏதாச்சும் நம்ம விஜய் காவேரி கிட்ட பேசியிருந்துருக்கலாம். அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அதை ப்ரொமோவில் எதையுமே காட்டலைங்க. வெறும் சாவியை கொடுக்க வந்தே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே காவேரி நம்ம விஜய் மனசை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. காவேரி வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நிலைக்காமல் போயிடுச்சு. கண்டிப்பாக விஜய் காவேரி கிட்ட அந்த இடத்துல எதனால சொல்லியிருந்துருக்கலாம். போகாத என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து இருந்திருக்கலாம். இதை கூட பார்த்திங்கன்னா சாரதாம்மா அவங்க தான் போயிட்டு காவேரி நீ போயிட்டு சாவியை கொடுத்துட்டு வா, நான் சொல்கிற மாதிரி நீ போயிட்டு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட அனுப்பிச்சி விட்டுருந்துருக்கலாம். வீட்டுக்கு காவேரி கிட்ட விஜய் பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. காவேரி கிட்ட பக்கத்தில் போயிட்டு கையை பிடிச்சி நிற்கிறாரு. ப்ளீஸ் காவேரி என்னை விட்டு போயிடாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே போன காவேரி ஆளை காணாமல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட ஃபேமிலி செம்ம கோவத்தில் இருக்காங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இவ அந்த விஜய் கூட தான் பேசிட்டு நிற்பா. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, வாங்க அவளை போயிட்டு கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. விஜய் வீட்டுக்கு வந்ததுமே என்னடி பண்ணுற, உன்னை என்ன சாவியை தான் கொடுத்துட்டு உன்னை திரும்பி கூட பார்க்காம வர சொன்னேன், நீ எதுக்காக இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கையை பிடிச்சி இழுத்து தரன்னு காவேரியை கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயனால் எதுவுமே பண்ண முடியலை. ஏன்னா குமரன் எப்போதும் போல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே விஜயை பிடிச்சி இழுத்து விட்டுறாரு. இப்போ வெளியே பார்த்திங்கன்னா கிளம்பலாமா, எல்லாம் எடுத்து வச்சாச்சுலான்னு சொல்லிட்டு சாரதாமா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. இங்கே காவேரி கிட்டேயும் கேட்குறாங்க, என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே போகலாம்ல, ஓகே தானேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு இப்போ சந்தோஷந்தாம்மா, இப்போ நிம்மதியாரு. என்னோடய நிம்மதி எல்லாமே போயிடுச்சு, என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு, என்னையே அவரையும் பிரிச்சுட்டேல. அப்படி என்னம்மா அவர் தப்பு பண்ணார்
சொல்லு அந்த கான்ட்ராக்ட் போட்டது மட்டும்தான் தப்பு, மற்றபடி வந்து அவர் என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு, வேறு எதுவுமே என்னை வந்து கஷ்டப்படுத்தலை, அவர் என்னை தாங்கன்னு ராணி மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாரு, இது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? என்னால் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியல, நீங்கள் முக்கியமாக அவர் முக்கியமானு சொல்லிட்டு வரும்போது நான் என்ன முடிவு எடுக்க, நான் வந்து செத்து போயிடலாம் அதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரதாக்கு பெரிய விஷயமே தெரியல. உடனே சாரதாமா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட வாயை மூடுறியா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், ஒழுங்காக கிளம்பி வா, வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே காவேரி போனதுக்கப்புறம் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தாத்தா மடியில் பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டு அழுகிறாரு. என்னால் முடியல தாத்தா, என்னால் காவேரி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அழுதுட்ருக்காருங்க. பார்க்கும்போது ரொம்பவே மனசு வலிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போவுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு காதல் இருக்குது. கண்டிப்பாக வந்து சீக்கிரமே வந்து விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். என்னெல்லாம் ட்விஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்போகிற எபிசோடை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பபாய்.